அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ சரியான விடை, சீர்மை கூட்டல் இளமை. அப்ப சீர்கூட்டல் இளமை வராதா அப்படின்னு கேட்டா அதற்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். சீர் அப்படின்னா என்ன? சீர் என்பது இலக்கண அடிப்படையில், அதாவது யாப் இலக்கணத்தின் அடிப்படையில் செய்யுள் உறுப்புகளில் ஒன்று. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழுத்து இருக்கு, ஒரே ஒரு எழுத்து இருக்குன்னா எழுத்துக்கள் ஒன்று ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அது அசை, அசைகள் கொஞ்சம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் சீர். அப்படியே இந்த பக்கம் வாங்க. சீர்மை, சீர்மைனா என்ன? சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்னா என்ன, சீர்மைனா என்னன்னு சொல்லிட்டு இந்த இரண்டுத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சீர்னா யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் சேர்ந்தா அசை, அசைகள் சேர்ந்தா சீர். அதுதான் அந்த சீரோடைய அந்த கான்செப்ட். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்குது. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் பருவத்துல பக்கம் 9. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்சொல் தாழ்திணை என அறிய வேண்டும். ஆனால் அஃறிணை அல் கூட்டல் திணை அப்படின்னா என்னதுன்னா உயர்வு அல்லாத திணை என்று பொருள் இட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என கூறாமல் இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. சீருக்கும் சீர்மைக்கும் உள்ள வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. பாட புத்தகத்தின் அடிப்படையில் ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என் சிறிய வயது தமிழ் ஆசிரியரிடம் நான் கேட்டு தெரிந்தது. நன்மை கூட்டல் நீர் நன்னீர், சீர்மை கூட்டல் இளமை சீர் இளமை, பண்பு தொகை புணர்ச்சி என்பதால் சீர்மை வருகிறது. ஸோ இதற்குண்டான விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 2, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 3, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி கூட்டல் தமிழ். ஆன்சர் கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். கொஸ்டின் 4, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். 3வது பேராகிராஃப் பாருங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்ததா கொஸ்டின் 5, மா என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கீழே இருக்கிற அந்த பத்தியை பாருங்க. ஓர் எழுத்தே சொல்லாகி பொருள் தருவது உண்டு. ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு. அதற்கு சரியான விளக்கம் பாருங்க. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கொஸ்டின் 6, கழுத்தில் சூடுவது. ஆன்சர் தார். கழுத்தில் சூடுவது தார். தார் என்பதன் பொருள் மாலை. கொஸ்டின் 7, கதிரவனின் மற்றொரு பெயர்.
ஆன்சர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கொஸ்டின் 8. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. கொஸ்டின் 9. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொஸ்டின் 10. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அந்த பாட புத்தகத்துல கட்டத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமானது. தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஆ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். அப்ப இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. அடுத்ததான் அந்த கட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்க. முதலில் ஆளப்படும் சொல், அதாவது தமிழ் என்ற சொல்லு தொல்காப்பியத்துல ஆளப்பட்டிருக்கு முதல்ல. தமிழ்நாடு என்ற சொல்லு சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல இடம்பெற்றிருக்கு. தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் இந்த பாக்ஸ் பாருங்க. தாவர இலை பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதற்கெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. அருகு, கோரை இதெல்லாம் புல்லு. நெல், வரகு இதற்கெல்லாம் தாள். மல்லி அதற்கு தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை இதற்கெல்லாம் மடல். கரும்பு, நாணல் இதற்கெல்லாம் தோகை. பனை, தென்னை அதற்கு ஓலை. கமுகு என்பதற்கு பாக்கு, அதாவது பாக்கு மரம், அதோடைய இலை கூந்தல். அடுத்ததா இந்த கட்டத்தை பாருங்க. தமிழ் எண்ணை அறிவோம். 1க்கு கா, 2க்கு ஊ, 3க்கு ஞா, 4க்கு ச, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ, 10க்கு கா 0. இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ பதிவு ரிவிஷனுக்காக தான். ஸோ சீக்கிரமா முடிச்சிடலாம். கொஸ்டின் 1. கதர் பிறந்த கதையின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. கதர் பிறந்த கதையின் ஆசிரியர் கவிமணி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஆன்சர் நீலகேசி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று நீலகேசி. கொஸ்டின் 3. நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை கூறுகிறது. ஆன்சர் சமணம். நீலகேசி சமணம் சமய கருத்துக்களை கூறுகிறது. கொஸ்டின் 4. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஆன்சர் 10. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கொஸ்டின் 5. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. ஆன்சர் பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. கொஸ்டின் 8. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர். ஆன்சர் கவிமணி. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர் கவிமணி. கொஸ்டின் 7. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் டேஸ். ஆன்சர் மகிழ்ச்சி. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி கொண்டவர். கொஸ்டின் 8. கவிமணி பிறந்த ஊர். கவிமணி பிறந்த ஊர். ஆன்சர் தேரூர். கவிமணி பிறந்த ஊர் தேரூர். கொஸ்டின் 9. கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் 36. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கொஸ்டின் 10. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. கொஸ்டின் 11. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர். ஆன்சர் தேவி பாரதி. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர் தேவி பாரதி. கொஸ்டின் 12. இயற்கை ஓவியம். ஆன்சர் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம். ஆன்சர் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. கொஸ்டின் 14. இயற்கை வாழ்வில்லம். ஆன்சர் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள்.
கொஷின் 15 இயற்கை தவம். ஆன்சர் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. கொஷின் 16 நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் சுந்தரர். நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். கொஷின் 17 இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது ஆன்சர் பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். கொஷின் 19 வேற்றுமை வகை. ஆன்சர் 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். கொஷின் 20 இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆன்சர் ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கொஷின் 21 தேவாரத்தை தொகுத்தவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கொஷின் 22 பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். கொஷின் 23 திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். கொஷின் 24 பதிகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் 10. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கொஷின் 25 கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 8 தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கொஷின் 26 கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கொஷின் 27 கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கொஷின் 28 கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர் நல்லந்துவனார். கொஷின் 29 பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் சிந்து சமவெளி. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி. கொஷின் 30 முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம் ஆதிச்சநல்லூர். கொஷின் 31 வன்புகழ் மூவர் வன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கொஷின் 32 சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய கேரளா. கொஷின் 33 பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆன்சர் நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். கொஷின் 34 ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் அமராவதி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கொஷின் 35 வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கொஷின் 36 மூவேந்தர்களில் பழமையானவர்கள். மூவேந்தர்களில் பழமையானவர்கள். ஆன்சர் சேரர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். கொஷின் 37 சேரர்களுக்கு உரிய பூ. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. கொஷின் 38 கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கொஷின் 39 முத்து நகரம். முத்து நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. கொஷின் 40 ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். கொஷின் 41 ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. கொஷின் 42 கலிங்கத்து பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று.
கொஷின் 43. தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல். ஆன்சர் கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்து பரணி. கொஷின் 44. தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கொஷின் 45. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 599. கலிங்கத்து பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை 599. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் மீரா. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. கொஷின் 47. விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல். ஆன்சர் கோடையும் வசந்தம். விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல் கோடையும் வசந்தமும். கொஷின் 48. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. கொஷின் 49. நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் டேஸ் பேர். ஆன்சர் 63. நாயன்மார்கள் 63 பேர். கொஷின் 50. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 50 கொஷின் இதோடு முடியுது. வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.